இந்த வண்டியில வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது. வேற ஏதாவது ஸ்பேர்ஸ் போயிடுச்சுன்னா தான் அதை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். ஆக்சுவலா இது ஹைட்ராலிக் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியல ஹைட்ராலிக்கா என்னன்னு. இது வந்து பவர் ஸ்டேரிங் ஓட்டுற மாதிரி இல்லைங்க. ஏன்னா நம்ம அடுத்து வந்து பேச வேண்டியது மைலேஜ். இதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா மைலேஜ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். கார் லவர்ஸ்க்கு எல்லாருமே பிடிச்ச ஒரு டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த செடான் டைப்பு. ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் நிறைய செடான்ஸ் அவைலபிளாக இருந்தது. அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட்டு ஒரு பவர்ஃபுல்லான அண்ட் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஃபோர்டு ஃபியஸ்டா சொல்லலாம். ஸோ இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா ஓட்டினவங்களுக்கு தெரியும் இதோட ஒரு டிரைவிங்கு, ஒரு ஹேண்ட்லிங்கு எல்லாமே எப்படி இருக்கும். ஸோ நம்ம ஒரு ரோட்டில் வந்து நம்மளை ஒரு கனெக்டடாக வச்சுருக்கிற ஒரு வெஹிக்கிள்னு சொன்னோன்னா இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா சொல்லலாம். இந்த வெஹிக்கிளை பற்றி இப்போ இது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 இயர்ஸ் ஆயிடுச்சு. இந்த வண்டி ட்ரைவ் பண்ணி இப்போ எப்படி இருக்குது, இந்த வண்டி நம்ம செகண்ட் ஹேண்டில் வாங்குறது கன்சிடர் பண்ணலாமா அப்படின்றத நம்ம ட்ரைவ் பண்ணியும் ஓவர்வியூ பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சப்போர்ட் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த வெஹிக்கிளோட இன்ஜினை பற்றி பார்த்துடலாம். இதில் ஒரு 1.4 லிட்டர் டீசல் இன்ஜின், டர்போ டீசல் தான் நம்ம கொடுத்துருக்காங்க. இது மேக்ஸிமம் வந்து 68 பிஹெச்பி அண்ட் வந்து 160 Nm டார்க் கொடுக்கும். ஸோ என்னடா 68 பிஹெச்பி ரொம்ப கம்மியாக இருக்குன்னு யோசிக்கிறீங்களா? பட் ஆனால் நமக்கு அது ரியல் டைமில் வந்து அது நோட் பண்ணவே முடியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட டார்க்கு, பவரு. ஸோ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இதோட மைலேஜ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஹைவேல வந்து மேக்ஸிமம் வந்து 24லேருந்து 25 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்காங்க. நான் வந்து 23 வரைக்கும் எடுத்திருக்கேன். ஸோ வந்து இன்ஜினை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்காவான இன்ஜின். ஃபோர்டோட டீசல் இன்ஜினை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படியே நம்ம இதோட எக்ஸ்டீரியர்லாம் பார்த்துட்டு நம்ம இன்டீரியருக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா 2012 மேனுஃபேக்சரான வண்டி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போ வந்து ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபோர்டு ஃபியஸ்டா டைட்டானியம், கிளாசிக் டைட்டானியம். ஸோ டாப் மோஸ்ட் மாடலு, டாப் எண்ட் மாடலு. அதில் வந்து நமக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஹாலஜன் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து கிரில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது இன்னுமே கொஞ்சம் போர் அடிக்காத கிரில் தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஸோ 2 பக்கமும் ஹாலஜன் கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாகவே நமக்கு வந்து இது வந்திருக்கு, நமக்கு ஃபாக் லைட் வந்து வந்திருக்கு நமக்கு. ஸோ ஃப்ரண்ட் லுக் வந்து இப்படி தாங்க. ஃப்ரண்ட் லுக் வந்து ஓவரால் நல்லாவே இருக்குது. ஆல்மோஸ்ட் ஒரு 13 to 14 இயர்ஸ் ஆக போகுது கிட்டத்தட்ட. ஸோ போர் அடிக்காத டிசைன்னே சொல்லலாம். நமக்கு வந்து இந்த மாடலில் வந்து டாப் எண்டு அப்படின்றனால இங்கே வந்து அலாய் வீல் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு டாப் எண்டில் நல்லா இருக்குங்க. ஸோ நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 175, 65, R14 டயர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 14 இன்ச்னா ஓரளவுக்கு டீசெண்டான டயர்னு சொல்லலாம். அப்புறமா பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ORVMலேயே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போவே ORVM கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு ஃபேன்சி ஃபீச்சராக இருக்குது. அப்புறம் டோர் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வர மாதிரி நமக்கு அந்த புஷ் பட்டன் ஸ்டார்ட்லாம் அப்போ கொடுக்கல. ஸோ நல்லா தான் இருக்குது. இதோட பில்டு குவாலிட்டி பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ஃபோர்டு, நமக்கு அந்த ஃபோக்ஸ்வேகன் குரூப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டியில் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணுறதில்ல. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், தட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஸோ சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இதாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு செடானுக்கே உரித்தான ஒரு ஏரோடைனமிக்கில் அந்த லுக்கு பார்த்தீங்கன்னா இன்னுமே எனக்கெலாம் பெருசாக போர் அடிக்காத அளவுக்கு தான் அந்த லுக் இருக்குது. நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். அப்படியே ரியரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எல்லாமே ஹாலஜன் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க ரியரில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இண்டிகேட்டர்ஸு அண்ட் வந்து எல்லாமே நமக்கு ஹாலஜனில் கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸை வந்து நம்ம பேசி ஆகணும். பூட் ஸ்பேஸ் வந்து நம்ம உள்ளே எடுக்கிற மாதிரி இருக்கும். உள்ளே வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த பூட் ஸ்பேஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு நல்ல பெரிய பூட் ஸ்பேஸ் தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு எக்ஸாக்டாக எனக்கு தெரில, 450க்கு மேலே தான் வந்து நமக்கு 450 லிட்டருக்கு மேலே தான் பூட் ஸ்பேஸ் கண்டிப்பாக இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 400க்கு மேலே இருக்கும். ஸோ பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நமக்கு அங்கங்கே இந்த மாதிரி இருக்குது. ஸோ ரஸ்ட் இஷ்யூலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. 14 இயர்ஸ் ஆகிடுச்சுல, கண்டிப்பாக இருக்கும். ஒரு டச்சப் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம காரில். இப்போது எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. நம்ம அப்போவே நமக்கு வந்து டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. செடானில் மோஸ்ட்டாக டிஃபாகர் வந்துடும். ஸோ டிஃபாகர் கொடுத்துருக்காங்க. நம்ம பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ரூஃப் வந்து பிளாக் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இது தெரில, நம்ம வாங்கினது வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வாங்கியிருக்கோம் நம்மளுமே. அது வந்து ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக வந்துச்சா இல்லை நம்ம
ஃபர்ஸ்ட் ஓனர் நம்ம பண்ணாங்களா அப்படின்றது நமக்கு தெரியல. ஸோ பட் ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஒயிட் வித் பிளாக் அந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம இன்டீரியருக்குள்ளே போய் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம் வாங்க. இப்போ நம்ம இந்த காரோட இன்டீரியரில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சொன்ன மாதிரி அந்த தட் எஃபெக்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ சேஃப்டியில் இந்த கார் வந்து குறை சொல்ல முடியாது. நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வந்துடலாம் டோர்லேருந்து. நமக்கு இங்கே செட்டப் வந்து விண்டோ செட்டப் வந்து பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஒன் டச் டவுனு அப்போல்லாம் கிடையாதுங்க. ஸோ நமக்கு நார்மலாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ பொறுத்த வரைக்கும் நமக்கு பவர் விண்டோ தான் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு இங்கே எந்த விதமான பட்டன்ஸுமே கிடையாது. ஸோ ஆடியோ கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த விதமான பட்டன்ஸ் கிடையாது. நம்ம இதில் தான் ஆடியோ கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஆடியோ செட் பொறுத்த வரைக்கும் நம்ம இங்கே ஒரு ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸோ இது போட்டு 1 இயர் தான் ஆகுது. ரெஸ்பான்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்குது. இது வந்து நம்ம மாற்றிருக்கிறோம். ஏசி சுவிச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக்லாம் இல்லை. இது ஒரு டாப் எண்டு, பட் இருந்தாலுமே நமக்கு இது ஆட்டோமேட்டிக்கில் வரல. உங்களுக்கு இந்த கீ காமிச்சாகணும். ஸோ கீ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப சிம்பிளாக இந்த கீயோட டிசைன் பார்த்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. நான் ஃபஸ்ட் டைம் கார் கீ வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து பார்க்குறேன். பட் ஆனால் நல்லா தான் இருக்குது, யூனிக்காக இருக்குன்னு சொல்லலாம். இதில் வந்து நமக்கு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அன்லாக் பண்ணுறது, லாக் பண்ணுறது, அண்ட் தென் பூட் ஓப்பன் பண்ணுறது. லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பூட்டுமே ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கியருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாலாம் கொடுக்கலங்க, நார்மலாக கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஸ்டிச்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, லெதர் இதில் கொடுத்து நமக்கு ஸ்டிச்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஓகேவாக இருக்குது, ரொம்ப மோசம் பண்ண முடியாது, ஓகேவாக கொடுத்துருக்காங்க. அண்டு பார்க்கிங் தெரியும் உங்களுக்கு, மேனுவல் பார்க்கிங் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பிரேக் வந்து மேனுவலில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு இதில் ஒரு ஆக்சுவலாக லெதரில் தான் நமக்கு வரும். நம்ம இது வந்து அது கொஞ்சம் சரியில்லைன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ மாற்றிருக்கோம். ஸோ இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். ஏசி வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸோ நல்லாவே இருக்குது. ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்குங்க. ஏசி வந்து இதில் பிரச்சனையே இல்லை, ஃப்ளோ வந்து சூப்பராக இருக்கும். ஏர்பேக் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து டாப் மாடலு, பட் ஆனால் அப்போ வந்து இதில் 2 ஏர்பேக் தான் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒன்றும், டிரைவருக்கு ஒன்றும், டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் கொடுத்துருக்காங்க. ஐஆர்விஎம்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மேனுவல் கண்ட்ரோல் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லைட்டை பொறுத்த வரைக்கும் ஹாலஜன் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எல்இடி அந்த மாதிரி செட்டப்லாம் எதுவும் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பேசஞ்சர் அண்ட் வந்து கோ பேசஞ்சர் 2 பேருக்குமே நமக்கு வேன்டி மிரர் கொடுத்துருக்காங்க. லைட் எதுவும் ப்ரொவைட் பண்ணல, பட் ஆனால் 2 பேருக்குமே வேன்டி மிரர் கொடுத்துருக்காங்க. ரூஃப் பொறுத்த வரைக்கும் நல்லா சாஃப்ட் டச்சில் தான் இருக்குது. ரூஃப் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரூஃப் வந்து சாஃப்ட் டச்சில் தான் இருக்குது. அண்ட் தென் வந்து ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் சொல்லணும், இது வந்து 5 பேர் நீங்கள் போகலாம், பட் ஆனால் 4 பேர் நல்லா தாராளமாக போகலாம். ரூம் ஸ்பேஸு, லெக் ரூம் ஸ்பேஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும். என்னோட நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நான் என்னோட ஹைட்டுக்கு நான் வச்சுருக்கேன். நம்ம அப்படியே பின்னாடி போய் பார்க்கலாம், இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத பின்னாடி போய் பார்க்கலாம். அண்ட் தென் நம்ம மிரர் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு சுவிச்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் வச்சு அந்த பக்கம் இருக்கிற மிரரையும் இந்த பக்கம் இருக்கிற மிரரையும் நீங்கள் இங்கேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஃபோர்டு அண்ட் தென் ஃபோக்ஸ்வேகன்லாம் இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. பின்னாடி போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்னோட ஹைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே ஃப்ரீயாக இருக்கிற அளவுக்கு தான் நான் வச்சுருக்கேன். 6.1 ஆக்சுவலாக என்னோட ஹைட்டுக்கு ரொம்பவே இன்னுமே தாராளமாக தான் வச்சுருக்கேன். அப்படி இருந்தாலுமே எனக்கு இடிக்கலைங்க பாருங்களேன், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ என்னோட ஹைட்டு மேக்ஸிமம் ஹைட்டு என்னோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சீட் கம்ஃபர்ட்டு, குஷனிங் மெயினாக நான் சொல்லி ஆகணும். இது வந்து ஸ்டாக்கில் வந்த குஷனு. சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப குஷனிங், நீங்கள் உட்காந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ரொம்ப குஷனிங்காக இருக்குது. நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இங்கே விண்டோக்கான ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே இது கொடுத்துருக்காங்க. விண்டோவோட ஓப்பன் ஸ்பேஸுமே சூப்பராக இருக்குது, நல்லா கொடுத்துருக்காங்க. வியூவுமே நல்லா இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இதுதான் வந்து இன்டீரியர். இப்போ இந்த காரை ட்ரைவ் பண்ணி எப்படி இருக்குது, ஸோ 12 இயர்ஸ் 13 இயர்ஸ் ஆன வெஹிக்கிள் டிரைவிங் பெர்ஃபார்மன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம ஓட்டி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த வண்டியை ட்ரைவ் பண்ணலாம். ஆக்சுவலாக நானுமே ரொம்ப நாள் ஆச்சு லாங் ட்ரைவ் பண்ண வண்டியை. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சவுண்ட் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்க. ஆக்சுவலாக வந்து சவுண்ட் வந்து இந்த வண்டியில் ரொம்பவே இருக்கும். நீங்கள் ஃபோக்ஸ்வேகன், ஸ்கோடா அண்ட் தென் ஃபோர்ட்லாம் ட்ரைவ் பண்ணிங்கன்னா தெரியும், நல்லாவே சவுண்ட் இருக்கும். இந்த டீசல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் நல்லாவே சவுண்ட் இருக்கும். இன்னும் பெட்ரோல் இன்ஜினுமே சவுண்ட் இருக்குங்க. ஸோ மூவ் பண்ணலாம். நீங்கள் வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ அண்ட் டார்க் வந்து இந்த வண்டியில் இருக்குன்னு சொல்லலாம். ஸோ டீசல்ல ஆக்சுவலாக டீசலில் இருக்கும். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லோ அண்ட் டார்க் இருக்குது. 120 Nm டார்க் நம்ம கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இந்த வண்டி நிறைய பேர் கிரேஸாக இருக்கிறதுக்கு, இந்த வண்டி ரொம்ப பிடிக்கிறதுக்கான மெயின் ரீசனே இந்த ஸ்டேரிங் ஃபீட்பேக் தாங்க.
இந்த ஃபீட்பேக் வந்து உண்மையிலேயே ரொம்ப ஆசமா இருக்கும். எக்ஸாக்டா நீங்க எங்க வந்து பாயிண்ட் பண்றீங்களோ அந்த இடத்துக்கு போகும் அப்படின்னு நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன். இந்த வண்டி ஓட்டி பாருங்க. இந்த வண்டி கிடைக்கலனாலும் யாராவது ரிலேட்டிவ் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருந்தாங்கன்னா நீங்க ஓட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த வண்டி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். ஸோ நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டி ஓட்டும் போது என்ன ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து டிரைவிங் பண்றவங்களோட அந்த ரோடு வந்து ஒரு கனெக்டடா இருக்கும். நீங்க பிளான்டா போகலாம். ஸோ வந்து நீங்க எங்க கட் பண்ணுமோ அங்க கட் பண்ணலாம். நீங்க ஒரு ஸ்பீடை வந்து நீங்க கம்மி பண்ணாமே நீங்க ஒரு கார்னரிங்லாம் பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த ஸ்டேரிங்கு ஆக்சுவலா இது ஹைட்ராலிக் மாதிரி தான் இருக்கு. எனக்கு தெரியல ஹைட்ராலிக்கா என்னன்னு. இது வந்து பவர் ஸ்டேரிங் ஓட்டுற மாதிரி இல்லைங்க. ஆக்சுவலா சூப்பரா வந்து காலிபிரேட் பண்ணிருக்காங்க இந்த ஸ்டேரிங்க. ஸோ ரொம்ப ஸ்போர்ட்டியா நல்லாவே கொடுத்துருக்காங்க. நீங்க ஒன் டைம் ஓட்டி பாருங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அடுத்து வந்து பேச வேண்டியது மைலேஜ். இதுக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட்னு சொல்லணும்னா மைலேஜ். நான் சொன்ன அந்த 68 BHP அப்படின்றது ஆன் பேப்பர்ல ரொம்ப கம்மியா தெரியலாம். மைலேஜ்னு வரும்போது அது வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ 25, 26 கூட சொல்லியிருக்காங்க ஒரு சில யூசர்ஸ். நான் 23 வரைக்கும் கிளைம் பண்ணியிருக்கோம் நம்ம வீட்டில். 25 வரைக்கும் தாராளமாக எடுக்கலாம். ஹைவேல நீங்கள் ஒரு 80 to 90 அந்த மாதிரி க்ரூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மொத்தம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 கியர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5th கியரில் நீங்கள் போட்டு ஹைவேல ஓட்டினீங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். மெயினாக வந்து நீங்கள் இந்த காரை ஓட்டினீங்கன்னா ஒரு சூப்பரான டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, போர் அடிக்காமல் ஓட்டலாம். ஸோ அப்படிப்பட்ட வண்டி தான் இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா. நிறைய பேர் இப்போ இந்த ஃபோர்டு ஃபியஸ்டா வாங்கி மாடிஃபை பண்ணி, ஸோ 2 lakhs 3 lakhs மாடிஃபை பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க. அதுலேயும் இதில் ஒரு ஸ்பெஷல் எடிஷன் ஒன்று விட்டாங்க. ஃபியஸ்டாவை பற்றி தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியும். 1.6ல 1.6S பெட்ரோல்னு ஒரு வெஹிக்கிள் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா செம பவர்ஃபுல். அது வந்து இன்னுமே வந்து ஸ்டேரிங் ஃபீட்பேக் சூப்பராக இருக்கும். சேசியில் வந்து வேலை பார்த்துருப்பாங்க. ஸோ அதோட எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ 1.6S பெட்ரோல் மாடல் வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும். அது நம்ம ட்ரை பண்ணதில்லை, பட் ஆனால் ட்ரை பண்ணவங்க நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வச்சு சொல்கிறேன். நீங்கள் யாராவது 1.6 வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்க, நம்ம ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஒரு ரிவ்யூ கூட பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாய்ஸ் இருக்கும், பட் ஆனால் பவருமே அடிக்குவேட்டாக இருக்கும், நல்லாவே இருக்கும்னு சொல்லலாம். ஹைவேலாம் போகும்போது நீங்கள் ஒரு 140 150ன்றது நார்மலாக நல்லாவே க்ரூஸ் பண்ணலாம். பட் ஆனால் லீகல் ஸ்பீடு 120 தான். நீங்கள் 120 என்னோட ரெக்கமெண்ட் வந்து 100 தான். ஸோ 80 to 100 தான் நம்ம க்ரூஸ் பண்ணி போகணும். அதுலேயே சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்க. சீட் பெல்ட் போட்டு ட்ரைவ் பண்ணுங்க. சீட் பெல்ட் போட்டு எல்லாம் ட்ரைவ் பண்ணுங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேற இந்த வண்டியில் என்ன சொல்லலாம், இந்த வண்டியில் வந்து ஒரு மைனஸ்ன்னு சொல்ல முடியாது, இம்ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா சர்வீஸ் வந்து ஒரு சில இடத்துல ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. ஆக்சுவலாக சென்னையிலே வந்து ஒரு சில இடத்துல வந்து ப்ராப்பராக பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. என் ஃப்ரெண்டு வச்சுருக்காங்க ஃபோர்டில் வந்து ஃபிகோ ஆஸ்பயர்னு சொல்லிட்டு. அந்த வண்டிக்கு சர்வீஸ் வந்து ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து நம்ம வந்து மதுரையில் பண்ணுன்ற போது ஓரளவுக்கு ப்ராப்பராக பண்ணுறாங்க இப்போதைக்கு. என்னன்னா இன்ஜின்ல பெருசா பிரச்சனை வரதில்லை நம்ம சேஸ்டாவை பொறுத்த வரைக்கும். வேற ஏதாவது ஸ்பேர்ஸ் போயிடுச்சுன்னா தான் அதை மாத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அது கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்டிஸ் தான் வந்து ஃபோர்டு பிராண்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இருக்கு. இதை கொஞ்சம் சரி பண்ணிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். ஆக்சுவலா சூப்பர் வண்டிங்க அது. ஃபோர்டு வந்து ஏன்டா இந்தியா விட்டு போனாங்கன்னு யோசிக்கிற அளவுக்கு இந்த வண்டி டிரைவ் பண்ணும்போது நமக்கு தோணுது. அண்ட் வந்து உங்ககிட்டே ஃபோர்டு ஃபியஸ்டா இருக்கு அப்படின்னா வந்து நமக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க வண்டி எப்படி இருக்கு, எவ்வளவு மைலேஜ் தருது அப்படின்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃபோர்டு ஃபியஸ்டா வாங்கணும் அப்படின்னு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருப்பாங்களே, ஸோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த வண்டியை செகண்ட் ஹேண்ட்ல வாங்குறீங்க அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான் நீங்க பார்க்கணும், சர்வீஸ் மட்டும்தான் பார்க்கணும். மற்றபடி டிரைவிங் ப்ரெஷரா இருக்கட்டும், மைலேஜா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். மெயின்டெனன்ஸுமே வந்து உங்களுக்கு ஒரு இயருக்கு 10,000 அந்த ரேஞ்சில் நீங்க வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளவுதான். நார்மலா இப்போ வர காசுல ஒரு 7,000 to 8,000 வருது. 10K வந்து நீங்க டிரைவ் பண்ணீங்க, 10,000 கிலோமீட்டருக்கு வந்து 10,000 அப்படின்றது நீங்க வச்சுக்கலாம். நார்மலா இருக்க வண்டியோட ஒரு 2,000 இல்லை 3,000 ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா வண்டி வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. ஸோ அது மட்டும் நீங்க பாத்துக்கணும். மற்றபடி இந்த வண்டி வந்து தாராளமா வாங்கலாம். நல்ல பிரைஸ்க்கே நீங்க ஆக்சுவலா எடுக்கலாம் அந்த வண்டியை. நம்ம எடுத்த செகண்ட் ஹேண்ட்ல எடுத்தோம், ஒரு சம பிரைஸ்ல கொடுத்தாங்க நமக்கு. ஸோ அதனால நம்ம வாங்கினோம்.
நம்ம வண்டி வாங்கின வரைக்கும் ஒரு 1-2 சின்ன சின்ன மைனர் ப்ராப்ளம் தான் வந்துச்சு. பட் ஆனால் சூப்பராக இருக்கு. நம்ம ப்ராப்பராக இங்கே மதுரையில் பண்ணுறாங்க, ப்ராப்பராக பண்ணி கொடுத்தனால நமக்கு பக்காவாக இருக்கு. இந்த வண்டி வந்து இன்னும் ஒரு 4-5 வருஷம் ஆனால் கூட போர் அடிக்காத, இந்த டிரைவிங்னால சொல்கிறேன், ஒரு போர் அடிக்காத ஒரு வண்டியாக எல்லாருக்கும் இருக்கும். கண்டிப்பாக அந்த வண்டியை ட்ரைவ் பண்ணி பாருங்க. ஸோ வேற ஏதாவது வெஹிக்கிள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அந்த வெஹிக்கிளை வந்து ரிவ்யூக்கு எடுத்துட்டு வரலாம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.